எல்லா பிரசங்கத்துக்கு போவோம். இல்லை பக்கத்தில் பார்த்து ஒரு ப்ரைஸ் பண்ணுங்களேன், கைப்பிடிச்சி. நல்லா இருக்கிறீங்களா? எஸ், ஆமென், க்ளோரி டு காட், அல்லேலூயா. பிரசங்கத்துக்கு போவோம். இன்றைக்கி என்ன பிரசங்கனாக்கா, அங்கே மேலே போட்டுக்கிறோம், தேவரீர் தந்த வாழ்வு. அங்கே ஒரு டேஷ் போட்டு யோபுன்னு போட்டுக்கிறோம். யோபு சொன்ன ஒரு வார்த்தை. கணா என்ன போட்டு கணால தேவரா அனுக்கிரசிதா வந்து பாலு. ஆமென். இன்னைக்கு என்ன பிரசங்கனாக்கா, தேவரீர் தந்த வாழ்வு. நம்முடைய வாழ்வில் வந்து தேவன் இருக்கணுங்க. தேவன் இல்லாத ஒரு வாழ்வு அது வாழ்வு அல்ல. இந்த வாழ்வை ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்தாரு. மண்ணினால உருவாக்கி ஜீவ சுவாசம் அவன் ஆதியிலே ஊதினாராம். அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த உயிரை வந்து தற்கொலைக்கு பயன்படுத்துகிறாங்க. இப்போ நான் வரலாம் பார்த்துருக்கீங்க நீங்கள். ஒன்று வந்து ஒரு பொண்ணு அதிக நகை கேட்குறான்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிச்சு. அப்பா சாரிப்பா, என்னை மன்னிச்சிருப்பா, என்னால் வாழ முடியாதுப்பான்னு என்ன பண்ணுச்சுங்க, நியூஸ் பார்த்தீங்களா? இன்னொரு இடத்துல வந்து நகை திருடினியாப்பா, நகை சொல்லுப்பா, நம்ம அடித்தே கொண்டுட்டாங்க. அப்போ அந்த உயிர் எவ்வளோ வேல்யூ பாருங்க. அப்போ தேவன் இந்த உயிர் கொடுத்துக்காருன்னு யாரும் யோசிக்கிறது இல்லை. அடிக்கிறவங்க யோசிக்கிறது, தற்கொலை பண்ணிக்கிறவங்களும் யோசிக்கிறது இல்லை. நம்மளாம் யோசிக்கணும், அந்த உயிர் எப்படி வந்துச்சு. ஆதியாகம புத்தகத்தை நீங்கள் அடிக்கடி படிக்கணும். ஆண்டவர் சுவாசத்தை தரோம். இதுக்கு முதல் வசனம் எடுத்துக்கலாம். யோபுல 10ஆம் அதிகாரம், பிரசங்க வசனம் 10ஆம் அதிகாரம், யோபு 12ஆம் வசனம். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு தயவையும் பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு ஆவியை காப்பாற்றினது. இங்க பாருங்க, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் என்னவா தயவையும் என்னவா தயவையும் எனக்கு பாராட்டினீர். அடுத்து என்ன படுக்குதுங்க, உம்முடைய பராமரிப்பு, உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. முதல் வசனம் வாசிங்க. ஜீவனை அரசிக்கிறது, மன சஞ்சலத்தால பேசுவேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே 12:1 வாசிங்க. 12:1 யோபு பிரதி உத்தரமாக. போதுங்க, யோபு பிரதி உத்தரமாக. இப்போ இந்த வசனத்தில் 3 கருத்து இருக்குதுங்க. என்ன கருத்துங்க இந்த வசனத்தில்? 3 கருத்து இருக்குது. இது ஒரு வசனத்தில் ஒரு பிரசங்க தலைப்பு இருக்கிறது, 3 கருத்து இருக்குது. அந்த 3 கருத்து என்னன்னாக்கா, யோபு 10:12 வாசிக்கும் பொழுது என்ன கருத்து அது வாசிங்களா? எனக்கு ஜீவனை தந்து. ஒரு கோடு போடுங்களேன். அந்த வசனத்தை நல்லா வசனத்தை பார்க்கணும். டைம் பாஸ் மாதிரி சர்ச்சில் உட்காராதீங்க. எனக்கு ஜீவனை தந்து யோபு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? தயவு பாராட்டினி. 2வது தயவு பாராட்டினி. அது இருக்கிற வசனத்தில் அங்கே 1, 2 போட்டுங்க. அப்போ நீங்கள் பைபிள் படிக்கும்போது ஞாபகம் வரும். அம்மா எடுக்கலையா? மன்னோ எடுக்கலையா? தயவு பாராட்டு. 3 என்ன படுக்குதுங்க? உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. பராமரித்தார். அப்போ இந்த 3 வார்த்தை ஒரே வசனத்தை வருது பாருங்க. எவ்வளோ அழகா அந்த வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் யோசிக்கிறீங்க தெரியல இந்த வார்த்தை. ஆதியாகமம் 19 வாசிக்கும் பொழுது லோத் அங்கே பார்க்குறோம். ஆதியாகமம் 19:19 தப்பிச்சு ஓட சொல்றாரு. உமது கண்களில் கிருபை கிடைத்தது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அந்த 3 வார்த்தை. இதில் ஓடுறா, அப்படி ஓடுன்றாங்க தூதர்கள். பட்டணம் அழிய போது, உன் மனைவி பிள்ளை கூட்டிக் கொண்டு ஓடு அப்படி சொல்லும் போது, ஓடிக்கொண்டிருக்கும் போது உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை. அடுத்து வாசிங்க. பிராணபதி ஜீவன, கிருபனா தயவு, பிராணனை காக்க கிருபையை பெரிதான விளங்க பண்ண பராமரிக்கிறீர். விளங்க பண்ணினீர்.
மலைக்கு ஓடி போகனால முடியாது, தீங்கனை தொடரும், நான் என்ன பண்ணுவேன், மரித்து போவேன். ஆனால் இது சொல்றாரு பாருங்க, யோபு சொல்ற மாதிரியே இவரும் சொல்றா. அப்படி என்ன சொல்றா, அப்படி உம்முடைய கண்கள் என்னாச்சு, எனக்கு கிருபை கிடைச்சிச்சு, என் பிராண காக்கிறீர், அது மட்டும் என்ன பண்ணா, எனக்கு கிருபையை விழுங்க பண்ணினீர், அப்படி சொல்றா. அப்படி அப்போ அவங்க பெரிய ஆபத்தும் தப்பிச்சு போறாங்க பாருங்க, பெரிய ஆபத்தும் தப்பிச்சு போறாங்க. போகும்பொழுது அந்த வார்த்தையை சொல்றாங்க. யோபு கூட பெரிய ஆபத்தும் தப்பிச்சு போறாரு. ஒரு பக்கம் பிள்ளைங்க இறந்துட்டாங்க, பிசாசுடைய உபத்தினால பிள்ளைங்க இறந்துட்டாங்க. எவ்வளவு பெரிய போராட்டங்கள் நீங்க நினைச்சு பார்க்கணும். அப்ப இந்த வார்த்தை சொல்றாரு. 10 வாசிங்க, 10, 12 வாசிங்க. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாம, கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துமா. எனக்கு ஜீவனை தந்தது அல்லாமல் எனக்கு என்ன பாராட்டிங்களா, தயவு. 2வது என்ன, தயவையும் பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு காவியை காப்பாற்றினது. உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. பாருங்க யோபு வாழ்க்கை, அந்த இமேஜ் பாருங்க. எத்தனை பாயிண்ட் பார்க்கணும் அதுல? 3. 1 ஜீவனை தந்து, எல்லாம் சொல்லலாமா, தயவை பாராட்டி. 3 பராமரித்தீர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம், ஜீவனை தந்து, ஜீவனை தந்து சொல்லப்பாங்க, ஜீவனை தந்து. ஏன் அந்த வார்த்தை சொல்றாரு? ஆதியாகமம் 2:7 வாசிங்க. ஆதியாகமம், இந்த ஆதியாகமம் புத்தகத்தை இப்போ அடிக்கடி நீங்க படிக்கணும். ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை, ஜீவனை தந்தாரு பாருங்க. அதனால கொல்றதுக்கு அதிகாரம் கிடையாதுங்க, ஒருத்தரை அடிச்சு கொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது, தற்கொலை பண்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஜீவனை கொடுத்தது கர்த்தர். எல்லாம் செய்வோம்மா, கரங்களை தட்டி ஆமென். ஜீவனை கொடுத்தது யாரு? கர்த்தர். இன்னைக்கு சீக்கிரட்டா விஷம் வச்சு கொண்டுறாங்க, பராமரிப்பு இல்லாம கொண்டுறாங்க, விபத்துகள் பண்ணி ஆக்சிடென்ட் ஆனால் தெரியும், சாவான்னு தெரியும், அப்போ கூட வேணும்னு போய் அடித்து சாகுறது. ஸ்லோவாக போனால் என்ன ஆகிடும், பாதுகாப்பாக இருப்பேன்னு தெரியுதில்ல, பிரேக் இல்லாத வண்டி ஓட்டுறது, லைட் இல்லாத வண்டி ஓட்டுறது, லைட் இல்லைன்னு தெரியும் ஆனால் ஓட்டுறது, பிரேக் இல்லைன்னு தெரியும் ஓட்டுறது, இப்பெல்லாம் ஓட்டி அம்மா கர்த்தர் காப்பாற்றலை, கர்த்தர் ஏன் காப்பாற்றலை, நாங்கள் சர்ச்சுக்கு தானே போனோம், காணிக்கு தானே கொடுத்தோம், அப்போ ஏன் கர்த்தர் காப்பாற்றலை, சர்ச்சை விட்டு நின்றுறாங்க. எவ்வளோ முறை தான் ஆண்டு சொல்லினே இருப்பார், பாதுகாப்பாரு நானம்மா இருன்னு. டெய்லி வந்து நின்றுன்னு சொல்லுவாரா? அங்கெல்லாம் போலீஸ்காரங்க எதுக்கு நிற்க வச்சுக்கிறாரு? உன்னை காப்பாற்ற தான் நிற்க வச்சிருக்காரு. அது நம்ம உணர்றதில்லை, நம்ம ஜீவனை மதிக்கிறதில்ல, ஜீவனை நினைச்சு பார்க்கறதில்ல. இந்த ஜீவன் எவ்வளோ பெருசு அப்படி நினச்சி பார்க்கறதில்ல. சண்டை வந்துச்சுனாக்கா மாத்திரைலாம் எடுத்து போட்டுக்கிறது, துப்பட்டா தூக்கி வச்சுக்கிறது, தூக்கு மாட்டிக்கிறதுக்கு என்னாச்சுங்க, துப்பட்டாவை தூக்கி வச்சுக்கிறது, கத்தியத்தை வச்சுக்கிறது குத்திக்கிறதுக்கு. பிசாசு பார்ப்பான், குத்திக்கணுவான், என்ன சொல்லுவான், மாட்டிக்கோன்னுவான், அவனே இழுத்து விட்டுருவான். கொஞ்சம் உனக்கு தெரியாது, வீட்டில் யாரும் இல்லை பாருங்க, அவனை இழுத்து விட்டுருவான். அப்படித்தான் நிறைய பேர் விளையாட்டாக பண்ணி வினையாயிடுது. நான் சும்மா தாங்க பண்ணேன், ஐயோ என் ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க, வாங்க போகிறதுக்குள்ளே போயிடுவாங்க. ஜீவன் ரொம்ப முக்கியம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சத்தமாக சொல்லுங்களேன். கர்த்தர் கொடுத்த ஜீவன் எல்லாம் சொல்லுங்க. யார் கொடுத்த ஜீவனு? அதான் யோபு நன்றியாக சொல்கிறா. அப்படி என்ன சொல்கிறார்? வாசிங்க வசனம் 10, 12. அல்லாமல், ஜீவனை தந்தது அல்லாமல். ஜீவனை கொடுத்துக்காருங்க, லவ் பண்ணி தற்கொலை பண்ணுறதுக்கு இல்லை, கடன் வாங்கிட்டு கடன் கட்ட முடியாமல் சாவறதுக்கு அல்ல.
நிறைய பேர் கடன் கட்டு வாங்கிடுறாங்க, கடன் கட்ட மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. பாருங்க, நிறைய நியூஸ் வருது பாருங்க. சரி, டிவியில் கேம் ஆடுறது, செல்ல காசெல்லாம் சம்பாதிக்க காசெல்லாம் பண்ணுறதுக்கு கேம்லேயே போகிற. அப்பா அம்மா சோறு போடுறதில்ல, ஒரு நல்லா பொருள் வாங்கி சாப்பிட்றதில்ல, காசு போடுறது ஆன்லைன்லேயே அக்கௌண்ட்லேயே காசு போடுறது, சம்பளம் வந்தால் ஒரு ஊழியத்துக்கு ஒரு 100 ரூபா கொடுக்குறதில்ல, கேமுக்கு காசு போடுறது, தோத்துடுறது, அப்புறமா தற்கொலை செத்துடுறது. அப்போ பாஸ்டர் தான் திரும்பி அடக்கம் பண்ணுறது. இது தப்பா ரைட்டா சொல்லுங்க பிரதர்? எவ்வளோ பெரிய தவறுல மனிதன் போறான்னு புரிஞ்சுக்கணும். ஜீவனை பொருட்படுத்த மாட்டேங்கிறீங்க. யோபு சொல்ற, அப்படி எனக்கு ஜீவனை தந்து. ஏன் இந்த வார்த்தை சொல்றாரு தெரியுங்களா? அவங்க மனைவி என்ன சொல்லிச்சு? வாசிங்க, அவங்க மனைவி என்ன சொல்லிச்சு? 2:9, யோபு 2:9, யோபு 2:9. அவன் மனைவி என்ன சொன்ன? அப்பொழுது அவன் மனைவி யோபுவை பார்த்து, பார்த்தீங்களா உத்தமா, பார்த்தீங்களா இன்னும் என்ற வார்த்தை, இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தூசின்றா, ஜீவனோட கூட பரவாயில்ல, யாரும் தூசிக்கணுமா? ஏன் கடவுள் காப்பாத்தலையா? சொந்தக்காரன் சொல்லுவாங்க, சர்ச்சைக்கு போறவன் கடவுள் காப்பாத்தலையா? அவன் மனைவி சொல்றா, சாவியா சாவு. நீ நிறைய மனைவி அப்படி சொல்றது. வீடு கட்டிக்குவாங்க, பிள்ளைங்களை பெற்றுக்குவாங்க, நகை வாங்கிக்குவாங்க, துணி வாங்கிக்குவாங்க, ஏதாவது ஒன்று, நீ சாவியா சாவு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அவன் மனைவி சொல்றா பாருங்க, ஜீவனை விட்டுரு. உடனே மனைவி கிள்ளி பண்ணிச்சிட்டாரா? ஹலோ சொல்லுங்கப்பா, என்ன சொல்றாரு? கீழே வசனம் வாசிங்க. அதற்கு அவன், கை தட்டலாமா? பைத்தியக்காரி பேசுகிறது போல. ஏன் அப்படி சொல்ற? அப்படி இந்த ஜீவன் நீ கொடுத்தது இல்ல, இந்த ஜீவன் கர்த்தர் கொடுத்தது. ஹல்லேலூயா. இந்த ஜீவன் நீ கொடுத்தது இல்ல, இது உன்னுடைய ஜீவன் அல்ல. இந்த ஜீவனுக்கு அதிபதி யாருங்க? கர்த்தர். நன்மை பெற்ற கரத்தில் என்ன பெற வேண்டாமா? தீமையும். அப்பதான் அந்த வார்த்தை பார்க்குறாருங்க ஆண்டவர், ஜீவனை கொடுத்தாருன்றார். அர்த்தம் வாசிங்க, 12:10 வாசிங்க, புரியும் பாருங்க. 12:10 வாசிங்க. யோபு, எனக்கு ஜீவனை தந்தது அல்லாமல். உனக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்துக்காரு, நீ சாவறதுக்கு அல்ல. கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீ நல்லா வாழணும். நல்லா சொல்லுங்க, சிரிச்ச முகத்தோடு நல்லா வாழணும். ஆமாங்க, அதுதான் ஆண்டவர் வாழ வச்சிருக்காரு. அநேகரை நீ வாழ வைக்கணும். உபாகம் 30:19 ஆண்டு சொல்றாரு இஸ்ரேல் மக்களுக்கு. உபாகம் தர்மோபதேச காண்டா, உபாகம் 30:19, ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் முன்வைத்தேன் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் சந்ததியும் பிழைக்கும்படி ஜீவனை தெரிஞ்சுக்கோ. 4 வச்சிருக்கிறேன், 4 வச்சிருக்கதான் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்றாரு? ஜீவனை தெரிஞ்சுக்கோ. ஏன் தோட்டத்தில் ஆண்டவர் என்ன பண்றான்? இந்த கனியை சாப்பிடாதான் படிச்சுட்டாரு, சொல்லிட்டாரு சாப்பிடாதான்ட்டாரு. நிறைய பேர் ஏன் ஆண்டவர் படிக்கணும்? அதான் சொல்றாரு இல்லையா, ரகசியம் ஒண்ணு வைக்கலையா? அந்த மரத்தை பழத்தை கூட்டு போய் காட்டுறாரு இல்லையா? எல்லாம் படிச்ச போல இதுவும் படிச்சுக்கிறேன், இங்க வராத சொல்லிட்டாரு. மனுஷன் மீறுறான் பாருங்க. இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என்னவா? ஜீவனை வச்சிருக்கிறேன், மரணத்தை வச்சிருக்கிறேன், ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன், சாபத்தை வச்சிருக்கிறேன். ஆனா என்ன பண்ண? ஜீவனை கை தட்டலாமா? எவ்வளவு நல்ல வார்த்தைங்க இது. புரியுதா உங்களுக்கு? நீ சாபத்தை தெரிஞ்சுக்காத, நீ மரணத்தை தெரிஞ்சுக்கொள்ளாத, ஜீவனை தெரிஞ்சுக்கோன்றாரு. நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லையே. நான் சீக்கிரம் செத்தா நலமா ஆண்டவரே, ஜெபம் நல்லா வாழணும் ஜெபிக்கிறது இல்லை. ஆண்டவரே, இந்த நோயை என்னால் தாங்க முடியலப்பா, நான் சீக்கிரம் செத்துடலான்ங்கிறேன்ப்பா. ஆண்டவரே, என்னை சீக்கிரம் எடுத்துக்கொள்ளுப்பா. இந்த குடும்பத்தை ஒரே சண்டைப்பா, என் புருஷன் ரொம்ப கஷ்டம் கொடுக்குறான் ஆண்டவரே,
நான் செத்தலான்னுக்கிறேன் ஆண்டவரே. யார்கிட்ட? அவர்கிட்டயே. அப்புறம் வேதனை, ஆண்டவரே என்னை காப்பாற்று காப்பாற்று ஆண்டவரே, என் பிள்ளைங்க இருக்கிறாங்கப்பான்றது. இந்த வசனம் தெரியலங்க உங்களுக்கு. இது படிங்க பாருங்க, புரியும் பாருங்க. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் முன்பாக வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் ஆகையால் என்ன பண்ண, நீயும் உன் சந்தை என்ன பண்ண, பிழைக்கும்படி ஜீவனை தெரிந்து கொள். பார்த்தீங்களா, வச்சிட்டாரு. ஆனா நீ எப்படி இருக்கணுமா, ஜீவனை தெரிந்து கொள். தாங்க இயேசு நல்லவர். சத்தமா ஆமென், உற்சாகமா இயேசு நல்லவர். இதுதான் வச்சுட்டு சொல்லித்தராரு பாருங்க, நீ இப்படியே தான் வரணும் சொல்லித்தராரு. அது ஆண்டவர் காப்பாற்றுற இஸ்ரவேல் மக்களை. வாசிங்க ஆதியாகமம், யாத்திராக 1:14, யாத்திராக 1:14, யாத்திராக 1:14, யாத்திராக 1:14. சாந்தம் வாசிங்க. யாத்திராகமும் 1. சாந்தமும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலைனாலும் ஜீவனை பாருங்க. அந்த எகிப்து ஜனங்க அந்த இஸ்ரவேல் மக்களுடைய ஜீவனை பண்ணலாம் கசப்பாக்கினார்களாம். ஜீவனை கசக்க வச்சாங்க, சாகடிக்க வச்சாங்க. அடுத்த லைன் வாசிங்க. நடத்தினாங்க. அப்ப கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறாரு, ஆண்டவரே என்னால வாழ முடியலப்பா. கர்த்தர் மோசே அனுப்புறாரு, போ மோசே, ஜீவனை இந்த உலகம் கசக்குங்க, வேலைக்கு வா, செய், இன்னும் செய், கசக்கும். இன்னைக்கு ஆண்டோட பிள்ளைங்க மாதிரி ஒரு ரவர் வந்துட்டு போற மாதிரி இது உலகத்தை எந்த தெய்வம் அப்படி இல்லைங்க. அப்படியே வரீங்க, வார்த்தை ஒரு நாள் வரீங்க. சில இடத்துல போய் பாருங்க, கொடுமை எப்படி இருக்கும் தெரியுமா? பணம் பல லட்சங்கள் கொடுக்கணும், போனா கீழே வர முடியாது, பணமா தான் வரணும். நம்ம ஆண்டவர் உங்களெல்லாம் ரொம்ப லகுவா, ரொம்ப என்ன பண்ண ஈஸியாக ஆராதிக்க வச்சுக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அழகாக குளிக்கிறோம், நான் நீட் ட்ரெஸ் போடுறோம், வந்து ஆண்டவர் ஆராதிச்சுட்டு போகிறோம். ஆமே, ஜீவனை கசக்கிற மாதிரி உங்களை ஆராதனை பண்ண சொல்கிறதில்ல. எல்லாம் உருண்டு பரண்டு நெருப்பில் ஓடு, குத்திக்கோ, ரத்தங்களை வரட்டும், அப்படி பண்ணுங்காரு. நடந்து போகணும் 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் அப்படின்னா பண்ணுங்காரா? வரும்போது எல்லாம் காரில் பைக்கில் வாண்டார் ஆண்டவர். எப்படி வா, அப்படியே சேரில் உட்காரு, என்ன உட்காரு, அப்படியே சாஞ்சு உட்காரு, பயில் கூட வச்சுக்காத, அப்படியே கை கட்டி ராஜா மாதிரி உட்காரு. இந்த மாதிரி வசதி யாருங்க கொடுக்குறா? ஏன்? உங்கள் ஜீவனை அவர் கசக்கிறது இல்லை, பிசாசு அப்படியே கசக்குவான். ஆண்டவர் கசக்காத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும் தான். பிரைஸ் தி லார்ட். கசக்கிறது இல்லை, தெரியும் இவங்க தாங்க மாட்டாங்க. அந்த ஜீவன் நான் கொடுத்துருக்கிறேன். அவர் ஜீவனை கொடுத்தாருங்க, அந்த பொருள் உள்ளகுது இல்லை சொல்லுங்க, தேவன் கொடுத்த ஜீவனுக்கு இது. இப்படி போய் சொல்லுங்களேன். அப்பா பின்னாடி பெஞ்சு சொல்லுங்கப்பா, லாஸ்ட் பெஞ்சுங்க ஐயா, நீங்கள் தான் சொல்லுங்கள். இப்படி கை வைங்க, தெரிந்து பாருங்க. இப்போ கையை நான் இதை ஒன்று சொல்கிறேன், நீ சொல்லுங்க பாஸ்டர், இருக்காதீங்க, ஒரு ஐக்கியமாக இருப்போம். ராமே சொல்லுங்க. என்ன பாயிண்ட் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? ஜீவனை. என்ன பிரசங்க வசனம்? யோபு 10:12 வாசிங்க. அடுத்து எல்லாம் எடுத்துட்டீங்களா? யோபு 10:12 அப்படியே கை வச்சுக்கினாங்க. அதான் பிரசங்க வசனம் வாசிங்க. எனக்கு ஜீவனை தந்தது அல்லாமல் இரண்டாவது தயவை பாராட்டினீர். என்ன பாராட்டினீர்? தயவு பாராட்டினீர். தயவு காட்டுறாருங்க உங்க மேல. தயவு என்ன? கிருபை, ஒரு ஃபேவர் காட்டுறாரு. நல்லாரு. உபாகம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிங்க. எத்தனை வருஷம் தயவு காட்டுறாரு பாருங்க. உபாகம் 7:9. ஆகையால் நீ ஆண்டவர் அன்பு கூர்ந்துனாக்கா, அவர் கற்பனையில கை கொள்வர்களுக்கு 1000 எத்தனை தலைமுறை மட்டுமா? 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும். தயவு கொடுக்குற தெய்வம். நீ அப்படியே வசனத்து வந்துட்ட, நீ பைபிள் கீழ் படிச்சுட்ட, பாப்பாரு தயவு காட்டுறாரா? தயவு காட்டுறாரு. சொல்லிட்டாரு பாருங்க, நீ வா என்ன அன்பு செலுத்து. நீ மனுஷன் அன்பு செலுத்தினாக்கா வச்சுங்களேன் சந்தேகம் வந்துடுது.
ஏன் போன வருஷம் நல்லா பேசுகிறாங்க, இப்போ சரியாக பேச மாட்டேங்கிறாங்க? சந்தேகம் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. முன்ன மாதிரி எல்லாம் இப்போ இல்லையே. மனிதரை நேசிக்காதீங்க, கர்த்தரை மாத்திரம் நேசிங்க. ஆமென். கர்த்தர் போல யாரும் இல்லைங்க. மனசுல அன்பு செலுத்தினா உங்களை ஏதாவது பழி வாங்கினே உங்களை சண்டை போட்டு இழுத்துப்பாங்க. கர்த்தர் அப்படி இல்லை, தயவு காட்டினே இருப்பாரு. உங்க பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பாருங்க. அழகப்பட வாசிங்க வசனம் 7:9 வாசிங்க. 7:9. ஆகையால் உன் தேவனாய் கர்த்தர் தேவன் என்று ஆண்டவர் தான் கடவுள் என்று ஏத்துக்கோ. அவர் அன்பு செலுத்து. கால் எழுந்தோட முட்டி போட்டுரு. ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டியா அழுதுரு, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அப்படி வந்துட்டேன் வச்சுங்களேன். வாசிங்க. கற்பனை கைகொள்வர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவு. அந்த ரவுண்ட் பண்ணுங்க அந்த வேர்டில், பைபிளில் தயவு. அதான் 2வது பாயிண்ட், தயவு காட்டுறார். இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது தான் உங்கள் மேலே தயவு கிடைக்குங்க. ஆண்டவர்கள் தயவு வச்சுக்க தெரியுங்க. நீதிமொழிகளில் 8:35 எப்படி தயவு வருது பாருங்க. நீதிமொழி 8:35 எல்லாம் எடுத்துட்டீங்களாவா? நீதிமொழிகள். என்னை கண்டடைகிறவன் பார்த்தீங்களா, ஜீவனை கண்டடைகிறான். அதான் காலைல வந்துடணுன்றது ஆலயத்துக்கு டெய்லி சர்ச்சு வரணும். நம்ம வாரத்துக்கு நாள் தான் வரோம். டெய்லி பாருங்க அங்கே நின்றுட்டு ஜோம் பண்ணிட்டு போனோம். சர்ச்சிட்ட வந்து ஒசூர் போகிறவங்கெல்லாம் நேராக போகக்கூடாது. என்ன பண்ணணும் இப்போ? அப்படி வந்துட்டு இங்கே நின்றுட்டு வண்டி அங்கே நிறுத்திட்டு 2 நிமிஷம் ஜோம் பண்ணிட்டு அப்படி போகணும். அப்படி யாரும் பண்ணுறதில்ல. சர்ச்சி வந்துட்டு இன்னும் கிட்ட உங்களுக்கு அங்கே வந்துச்சுன்னா என்ன என்னங்கண்ணா வரணும், பழக்கம் பண்ணோம். ஒசூர் வேலைக்கு போகிறவங்களாம் அப்படி வந்துட்டு அப்படி நின்று ஜோம் பண்ணிட்டு போகணும். ஸ்கூலுக்கு போகிறவங்கெல்லாம் அப்படி வந்து அங்கே நின்றுட்டு ஜோம் பண்ணிட்டு போகணும். யாரும் பண்ணுறதில்ல. புரோஜாதி மக்கள் பண்ணுறாங்க பாருங்கள். போகும்பொழுது இது பண்ணிட்டு போகிறோம், கும்பிட்டு போகிறாங்க. ஆனால் கிறிஸ்தவ பிள்ளைங்க சர்ச்சி வீடை ஜோம் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. அப்படி ஆலயத்து பக்கம் வரலாம், அப்படி நிற்கலாம், ஒரு சோதனம் பண்ணலாம் அப்படின்னு இல்லை. முட்டி போட கூட தப்பு கிடையாதுங்க. புதிய ஏற்பாட்டில் ஆண்டு விட்ட எல்லாம் ரோட்டில் தான் முட்டி போட்டாங்க. தாவீது குமாரனுக்கு இறக்க சொல்லி அங்கே முட்டி போட்டு ஜோம் பண்ணலாம். எல்லாரும் பார்ப்பாங்க, ஐயோ நம்மள முட்டி போடலான்னு முட்டி போடுவாங்க. ஏன்னா கண்டடையணும், ஆண்டவர் தேடணும். வாசி வசனம். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவை பெறுகிறான். எதுக்கு தயவு ஆண்டு வச்சுக்கார் தெரியுமா? ரோமர் 11:22 வாசிக்கலாம். எதுக்கு ஆண்டு தயவு வச்சுக்கார்? ரோமர் 11:22. ரோமர் 11:22. ரோமர் 11:22. ஆகையால் கண்டிப்பையும் பார். தேவனுடைய தயவையும் கண்டிப்பு இருக்குதான். இங்க 2 இருக்குதுங்க. தயவையும் கண்டிப்பையும் பைபிள் பார்க்குறீங்களாம்மா? ஏதோ பிரசங்கம் பண்ணுங்க பாஸ்டர், ஓடட்டும் என்ன சீக்கிரம் டைம் ஆகுது அப்படி இருக்காதீங்க. நிறைய ஜோக்ஸ் எல்லாம் சிரிப்பீங்க, அது உங்களுக்கு ஜீவனாக இருக்காது. வசனம் தான் உங்களுக்கு ஜீவன். பைபிள் பிரட்டி பார்க்கணும், திருப்பி பார்க்கணும். நிறைய கதை இருக்குது, நிறைய ஜோக் இருக்குது, சொல்லி உங்களை சிரிக்க வைக்கலாம். அது எல்லாம் பிரசங்கம். நிறைய சாட்சியங்களை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தலாம். ஆனால் அது உங்களுக்கு பயன்படாது. ஆனால் வசனம் தான் உங்களுக்கு ஜீவன். இந்த வசனத்தை எழுத அதெல்லாம் நோட் பண்ண உங்கள் மைண்டில் ரொம்ப உயிர் தரும். ஆமென். உலகத்தை எங்கேயோ நடந்தது ஒரு ஜோக்கை சொன்னால் அது ஒரு யூஸ் இல்லை. அன்றைக்கி அதுதான் பிரசங்கம் நிறைய பேர் பண்ணுங்கிறாங்க. அதுவும் ரொம்ப நல்லது நினச்சிக்கிறாங்க. அது இல்லை, வசனம் தான். என்ன சொல்லுப்பாங்களா? வசனம் தான். இந்த வசனம் தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். நெட்டில் போட்டால் நிறைய வருது வசனம். பாருங்கள், அது தெளிவுக்கு படுத்தி காட்டுறோம் பாருங்கள். பிரசங்கம் தான் பிரசங்கம். ஒரு வார்த்தையை தெளிவுபடுத்தி காட்டணும். ஆனால் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்? இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா போர் அடிக்கும். அர்ஜென்ட்டாக போகணுன்னாக்கா உங்களுக்கு அது ஏறாது. இன்றைக்கி எவ்வளோ வேலைங்க தெரியுமா, இன்றைக்கி எப்படியாவது சீக்கிரம் போயிடணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு அது யூஸ் ஆகாது. ஏன்னா மாட்டிக்குவீங்க. ஆண்டோட நீ கேட்பீங்க, ஆண்டவரே. அப்போ ஆண்டு சொல்லுவார், இவ்வளோ அவசரம் ஓடணும் இல்லையா, போ. 2 காரியம் என்ன சொல்கிற பார்க்கலாங்க. வாசிங்க. தேவனுடைய தயவையும் கண்டிப்பு. இன்னைக்கு தயவு பார்க்குறவங்க கண்டிப்பாக பார்க்க. அடுத்து ஏன் தயவு வாசிங்க. விழுந்த விடத்தில் ஒருத்தர் விழுந்தா வச்சுக்க, ஏன் விழுந்த? கண்டிக்கிறாரு. ஏன் பாவம் செய்த? கண்டிக்கிறாரு. அப்பதான் நீ விழுமாட்ட. ஏன் நீ கடன் வாங்குற?
ஏன் நீ போய் பேசுற? கண்டிப்பு. கண்டிப்பையும் வாசிங்க. உன்னிடலவா தயவையும் காண்பித்தார். வாசிங்க. அந்த தயவிலே நிலைத்திருப்பாயா. கைதட்டல அந்த வார்த்தைக்கு. தயவுல நீ நிக்கணுமா? நீங்க நிக்கணுமா? தயவுல. கண்டிப்பு என்ன பண்ணுமா? தயவுல நிக்கணுமா? சின்ன 1 வயசு குழந்தை உள்ள தூக்குவாங்க, அது 5 வயசு குழந்தை அடிப்பாங்க ஒரு அடி. உண்மையா இல்லையா? 1 வயசு குழந்தை ஐயோ குழந்தை தூக்கலான்னுவாங்க. 4 வயசு 5 வயசு 6 வயசு 8 வயசு இதுக்கு இதே வேலை ஒன்று போடுறா பாத்திர மாட்டே. தயவு வேலை காலம் போயிடுச்சுங்க. இப்ப என்ன காலம்? கண்டிப்பு. உனக்கு ஆண்டவர் தயவு காமிச்சிட்டே இருப்பாரா? நீ பாட்டி போய் குடிச்சுனே இருப்ப, உனக்கு காமிச்சினே இருப்பாரா? மனைவி துரோகம் பண்ண இருந்தா காமிச்சினே இருப்பாரா தயவு? கண்டிப்பு. என்ன சொல்ல பார்க்கலாம்? கண்டிப்பு. போய் பேசினே இருந்தா ஆண்டவருக்கு தயவு காமிச்சினே இருப்பாரா? கண்டிப்பு. அதுக்கப்புறம் என்ன சொல்லி பார்க்கலாம்? தயவாசிங்க. அந்த தயவினாலே நிலைத்திருப்பாயானால் என்ன கிடைக்குமா? கைத்தட்டல தயவு கிடைக்கும். ஆண்டவர் மன்னிச்சு 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 காப்பாத்தி காப்பாத்தி வச்சு உனக்கு பிடிக்காம போச்சுன்னு வச்சுக்கிய, பிடிக்காம போச்சு வச்சுக்கிய, கடைசி விலை என்ன சொல்லி பார்க்கலாம்? நிலைத்திராவிட்டால் நீ செத்து போயிடு. போ நரகம் தான். நிலைத்திராவிட்டால் என்ன பண்ணுவ? வெட்டு உண்டு போவ. சின்ன குழந்தை சொல்றாங்க எங்க அப்பா குடிக்காரு, அப்போ திருந்தணும் இல்லையா? குழந்தை சொல்லிச்சு. குழந்தைக்கு மிஞ்சினது எதாங்க குடி? குழந்தை சொல்லிட்டு போய் குடிக்கூடாதுங்க. குழந்தை சொல்லுது அப்பா சீக்கிரம் வீட்டுக்கு வந்திருப்பான்னு. வந்துடணும். கர்த்தர் சொல்றாரு. இல்லைன்னா வச்சுங்களேன் தயவு காட்டுறாரு பாருங்க. அந்த தயவு நம்ம மதிக்க மாட்டேங்கிறோம். அடுத்த என்ன படுதுங்க? நிலத்திர விட்டால் நீயும் வெட்டு உண்டு போவ. கண்டிச்சு பார்க்கறாரு, தயவு காட்டி பார்க்கறாரு, நிக்க மாட்டேங்கிறோம், அடுக மாட்டேங்கிறோம். அடு நம்படாரா? போ வெட்டு உண்டு போ. வெட்டு உண்டு நம்ம அக்னியில போடும். ஏன்? தயவு காமிச்சு பார்த்தாரு, கண்டிச்சு பார்த்தாரு. எதுக்குமே அடங்கிடலாமா தெரியல. தேவனுடைய பிள்ளைகளை உன் ஜீவன் பரிசுத்தமானது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? என்ன பிரசங்கம் அன்னைக்கு? சொல்லுங்க, என்ன பிரசங்கம்? தேவரீர் நீ தந்த யோபு சொல்ற வார்த்தை அது. ஃபர்ஸ்ட் சொன்னா அப்படி ஜீவனை தந்தீர், இடத்துல தெய்வ பாராட்டினீர், மூணாவதுங்க பராமரித்து. ஜீவனை கொடுத்துட்டு வாழ்றதுக்கு தயவு கொடுத்துட்டு பராமரிக்கிறாருங்க, கழட்டி விட்டு போறதில்ல. வாசிங்க, எத்தனை வாசனம் அது? யோபு 10:12. ஜீவன் தந்தது இல்லாமல் தெய்வம் பாராட்டி உம்முடைய பராமரிப்பு. பராமரிக்கணுங்க. பராமரிப்பு ரொம்ப முக்கியம். இது ஆதியாகமம் 50:19 வாசிங்க. யோசிப்பு சொல்றாரு, ஆதியாகமம் 50:19. குடும்பம்லாம் பராமரிப்பு இல்லாம பஞ்சத்துல அலமோதுறாங்க. அப்போ சொல்றாரு, வாசிங்க. ஆதியாகமம் 50:19. யோசிப்பு அவருடைய சகோதரரை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா. 20 வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அது நன்மையாக முடிவு பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள். பாருங்க, பாருங்க சொல்றாரு பாருங்க, நான் இப்ப ராஜாவுக்கு அடுத்து இருக்கிறேன், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும். என்னங்க பைபிள் இல்லையா? ஆதியாகமம் 50:22 வாசிங்க. நான் 22 வாசிங்க, வசனம் வாசிங்க. 21 வாசிங்க. அதனால் பயப்படாதீர்கள், நான் உங்களையும் ஆறுதல் சொல்லி. கை தரலாம் இந்த வார்த்தைக்கு. சாப்பாட்டுக்கு போய் நிற்கிறாங்க யோசேப்பு கிட்ட. ஆண்டவர் யோசேப்பு உயிரோட வச்சிருக்காரு. இவங்கெல்லாம் கொல்றதுக்கு தூக்கி போட்டாங்க, வித்துட்டாங்க, என்னென்ன பண்ணாங்க பார்த்தீங்களா? பயப்படாதீங்க, நான் தான் யோசேப்பு, நான் உங்களை பராமரிப்பேன். என்ன சொல்ல பார்க்கலாம்? நீங்கள் நல்லா இருந்தாக்கா உங்கள் குடும்பத்தெல்லாம் பராமரிக்கணும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன்,
என் குடும்பம்லாம் கை விட்டுருச்சு, என்னை விட்டு தூரம் போயிட்டாங்க. அவங்களாம் இப்போ எனக்கு வேணான்னு சொல்லக்கூடாது. அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு போட்டு துணி கொடுத்து சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லணும். கொஞ்சம் ஆண்டு உயர்த்தும் பொழுது நம்ம நாணம் கொடுத்துருவார் பாருங்க. உயர்த்தும் பொழுது அவங்கள கட் பண்ணிவிடுவோம். இவங்களாம் ரொம்ப துரோகிங்கப்பா, இவங்களாம் எனக்கு கஷ்டம் கொடுத்தாங்க அப்படின்னு. யோசேப்புக்கு கஷ்டம் கொடுத்தாங்க தான், வித்தவங்க தான். ஒருத்தர் கொன்றுன்றான், ஒருத்தர் வித்துன்றான், ஒருத்தர் குழியில் போடுன்றான், ஒருத்தர் துணியெல்லாம் கழட்டுன்னா, ஆடு அடித்து ரத்தத்தை தேய்ச்சி அப்பா சொல்லலாம், இப்போ ஏதோ மிருகம் சாப்பிட்டு வச்சுப்போம், பையன் துணி கடிச்சிச்சுப்பான்னு சொல்லலாம். ஒருத்தர் வந்து சொன்னாங்க. யோசிப்பு அதெல்லாம் மனசில் வச்சுக்கலையே. நான் உங்களை பராமரிப்பேன். என்ன ஆமாங்க? சத்தமா ஆமே சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க ஆமே. பராமரிக்கிற குடும்பமாக நீங்கள் மாறணுங்க. இன்னும் எனக்கே பத்தலை, இன்னும் கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிறேன். சபை பராமரிக்கணும். நீங்களாம் சபை பராமரிக்கிற ஸ்டேஜுக்கு வரணும். சபை ஒரு குடும்பம். பாஸ்டர் என்ன செய்யணும், என்ன பண்ணி நிற்கிறீங்க? அந்த சர்ச்சை யாராவது பார்த்தீங்களா? ஒரு நாள் சொல்கிறேன்னு அட்ரஸை தெரியாமல் போயிட்டு போகுது. ஒருத்தராவது மனசாட்சிக்கணும் இல்லையா? பாஸ் சொன்னார், ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பாஸ்டர் போய் பார்த்து ஜெபம் பண்ணேன். ஒரு கால் பட்டிருக்குமா உங்களுக்கு? அப்போ என்ன அர்த்தம்? அவரை கட்டுட்டோம், நம்ம இப்போ உட்காந்துக்கலாம். இந்த சர்ச்சில் வேறு சர்ச்சைக்குது. அவர் சொல்லுவார் பாருங்க, கோயிலுங்களாம் எப்படி கட்டுறாங்க. நம்ம விசுவாசி பிள்ளைங்களுக்கு ஜபம் இது இல்லை. சரி பாஸ் சொல்கிறாரு, அவர் போய் பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு அது என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு இல்லை. அது ஒரு சர்ச்சில் ஒரு 10 பேர்த்த போய் பார்த்துக்கிறாங்க. சர்ச்சு முடிஞ்சோன்னா தூக்கு புள்ளியா, செருப்பு போடு, வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, வீட்டுக்கு ஓடு. பராமரிக்கிற எண்ணம் இல்லைங்க. நம்ம சமுதாயத்தை காப்பாற்றலாம். ஒரு ஊரில் ஒரு சபை வந்தா அல்லது ஒரு நாளுக்கு தெய்வட பிள்ளைங்க வந்தால் நல்லா இருக்கும். ஒரு ஊரை காப்பாற்றலாம். பாரு காசா பாருங்க, நீதிமான் இந்த ஆண்டு காப்பாற்றுறாருங்க ஊரை. ஆமை சொல்லுங்க. நம்ம நீதிமான் தான் அது பாகலம் நல்லா இருக்கும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நமக்கு அதை பராமரிக்கிற எண்ணம் இல்லை. அவர் எதாவது பண்ணி போட்டோம். தேவனுடைய பிள்ளையில பராமரிச்சார் யோசேப்பு. ஆமை சொல்லலாமா? 1 ராஜாக்கள் 17:9 டைம் ஆச்சு. இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. 1 ராஜாக்கள் 17:9 வாசிங்க சீக்கிரம், டைம் ஆச்சு. 1 ராஜாக்கள் 17:9 நீ எழுந்து ஆண்டு சொல்றாரு. 1 ராஜாக்கள் 17:9 சீக்கிரம். சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கிரு, உன்னை பராமரிக்கும்படி பார்த்தா உன்னை பராமரிப்பே. நீ போ, மழை பெய்யலையா நான் உன்னை பராமரிப்பேன். கஷ்டமா வசனம் நீ பார்த்தா அவனை பராமரிப்பாருங்க. ஆண்டவர் எலியாவை கைவிடல, பராமரிக்கிறேன்னு சொல்றாரு. நீ போ, அந்த ஊருக்கு போ, அவங்க விதவை வரவும் பாருங்க. அந்த அம்மா உனக்கு பராமரிக்க என்ன அந்த அம்மா கிட்ட இருக்குது. அந்த அம்மா முகம் கொண்டாம சோறு போடும், போ அனுப்புறாரு பாருங்க. அதான் நெகேமியால வாசிங்க 9:21 நெகேமியா சொல்றாரு. நெகேமியா சொல்றாரு வாசிங்க 9:21 எப்படி ஆண்டவர் பராமரிச்சாராம் இஸ்ரவேல் மக்களை. 9:21 நெகேமியா. இப்படி 40 வருஷமாக ஒன்று குறைபடாதபடிக்கு. என்னங்க வார்த்தை இது? ஏம்மா எடுத்துருங்கம்மா பைபிளை சீக்கிரம் பழிச்சுக்குவீங்க. இதெல்லாம் நீ பார்க்கணும் கண்ணில். எடுத்துட்டீங்களாப்பா? பேசுங்க பாஸ்டர். என்ன 10 நிமிஷம் சொல்லிட்டீங்க. என்ன போட்டுக்குது? என்ன போட்டுக்குதுங்க? எத்தனை வருஷம் பராமரித்து வந்தீர்? கை தட்டலாமே. 40 வருஷம் சொல்றாரு பாருங்க. என்ன ஒரு குறை இல்லாமல் போட்டுக்குதா? ஒன்றுக்கு குறைபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். வஸ்திரங்கள் எவ்வளோ துணி காசு யூஸ் பண்ணுறோம் தெரியுமா? துணியை வாங்கி கொட்டுறோங்க. பர்த்டே காணிக்க 100 ரூபாய், துணிக்கு 2000 ரூபாய், கேக்கு 1000 ரூபாய், கடவுளுக்கு ஜீவனம் கொடுத்த கடவுளுக்கு 100 ரூபாய். கிழிஞ்சு போகிற துணிக்கு எவ்வளோங்க? 2000 ரூபாய், 5000 ரூபாய், 10000 ரூபாய் துணி. அது பிறகு ஒரு நகை வாங்கி போடுங்க, ஒரு சின்ன வெள்ளி வாங்கி போடுங்க. 2000 ரூபாய் துணி வாங்குறது, ஒரு வெள்ளி வாங்கி போடுங்க. அது சேர்த்தா 1 கேஜி வரும் ஒரு 5 வருஷம் கழிச்சு. நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? ஏம்மா சொல்லுங்கம்மா, உண்மையா இல்லையா? அப்போ நீங்கள் கோட் போட்டீங்கல்ல பாஸ்டர், கேட்காதீங்க. இது 1000 ரூபாய் தான் கோட்டு. எவ்வளோங்க இது? ஆஃபரில் வெங்கடேஸ்வரா அத்திப்பள்ளியில்
ரொம்ப காஸ்ட்லியில் வாங்குறது. ஹலோ, சொல்ல புரிஞ்சுங்களா? நம்ம துணிக்கு எவ்வளோ காசுங்க வேஸ்ட் பண்ணுறோம் தெரியுமா? போடுறதே கிடையாது, ஆனால் துணி நிறைய இருக்குது. ஏழைங்களுக்கு கொடுங்க, யாராவது அவங்களாவது போட்டுன்னு போட்டோம். துணி பழசாகவில்லை. அடுத்த வாசிங்க. இன்னைக்கு எல்லாம் கால் வீங்கிருக்குது. யார் பாரு கால் வீக்கம், கால் லோபு. எங்கே பார் 100 பேருக்கு 30 பேர் கால் ப்ராப்ளம். பைபிள் சொல்லுது அவர்கள் கால் வீங்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதாங்க பராமரிப்பு. எதாங்க ஒரு வசனம் வாசிக்கல. லூக்கா 10:40-34 கிட்ட வந்து வாசிங்க. நம்மள எப்படி ஆண்டு பராமரிக்காரு. லூக்கா 10:34 சீக்கிரம். லூக்கா 10:34, மத்திய 6:25 2 வருஷம். லூக்கா 10:34 கிட்ட வந்து நல்ல சமாரியன் கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சையும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்தத்துக்கு கொண்டு போய் அவனை கோடு போடுங்க. பைபிள்ல ஒரு கோடு போட்டு ரவுண்டு போடுங்க. பராமரித்தான். அதே போல தான் கர்த்தர் உன்னை சபையில கொண்டு வந்து ஜீவனை கொடுத்து உன்னை பராமரிக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கையை தட்டுங்களை விசுவாசிக்கிறீங்க. உற்சாகமா ஏற்றுக்கொள்கிறேன். என்னம்மா கடலை? என்ன இது கடலை? கடை பைபிள் வாசிக்க முடியுமா? கண்டி கண்ணரிசி ಹೋಗಿ ಗಾಯಗಳಲ್ಲಿ ಎಣ್ಣೆಯನ್ನು ಒಯ್ದು ಕಟ್ಟಿ ಹತ್ತಿಸಿಕೊಂಡು ಛತ್ರಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ என்ன பண்ணா? ஆரோக்கிய. தமிழ் போடுகிறது பராமரித்தான். என்ன பண்ணா? ரோட்ல விழுந்து கிடந்தவனை பராமரித்தாங்க. அதே போலதான் கர்த்தர் நம்மளை பராமரித்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க அம்மா சொல்லுங்களேன். மத்திய 6:25 வாசிக்கிறோம். கன்க்ளூஷன் வசனம் கன்க்ளூஷன் பண்ணுவோம். ஆகையால் என்ன சொல்றாரு? எண்ணத்தை உண்டு போம். ஃபர்ஸ்ட் ஜீவன் வந்துச்சா? ஜீவன் வந்துச்சு பாருங்க. ரெண்டாவதுங்க சரீரத்துக்காக கவலைப்படாதீங்கள் வந்துச்சா? சரீரம் வந்தது. தயவு. அடுத்துருங்க ஆகாரம், பராமரிப்பு. இந்த 3 இங்க வந்துச்சு பாருங்க. என்ன பிரசங்க பாயிண்ட் எத்தங்க சொல்லு பார்க்கலாம். ஜீவனை தந்து நாங்கள் அடுத்த தயவு பாராட்டி அடங்க பராமரித்து. இதில் வந்துச்சு வரைய சொல்லிட்டாரு. நான் உனக்கு ஜீவனை கொடுத்து ஆகாரம் கொடுத்து வஸ்திரம் கொடுத்து உன்னை பராமரிப்பேன். ஆமே. இதுதாங்க பைபிள். ராமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் அப்படி அப்படி இல்லாமா? ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் என்ன பிரசங்க தலைப்பு சொல்லவிட்டோம் சொல்லலாமா? தேவரே தந்த வாழ்வு. யார் சொல்றது இது? இந்த மாதிரி சொல்லுங்க. ஆண்டவரே நீ தந்தீங்கப்பா. சாவறதுக்கு போகிறோம்ப்பா, சாவுன்னு நினைக்கிறான்ப்பா. எவ்வளோ முட்டாள்தனம் தெரியுமா? உடம்பை பராமரிங்க. வியாதி வந்தால் கண்ட்ரோல் பண்ணுங்க. உப்பு எல்லாம் குறைச்சி சாப்பிடுங்க. எண்ணெய்லாம் குறைச்சி சாப்பிடுங்க. காரெல்லாம் குறைச்சி சாப்பிடுங்க. முன்ன மாதிரி இல்லை. இப்போது கொரோனாக்கு அப்புறம் வேர்ல்டே மாறிடுச்சு. ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரே மாதத்தில் 44 பேர் செத்துக்கிறாங்க ஹார்ட் அட்டாக்ல. எத்தனை நியூஸ் படித்தேன். காரணம் என்ன? கொரோனாக்கு அப்புறம் மனுஷனுடைய லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஆரோக்கியமாக வாழுங்க. எல்லாம் முட்டி போடலாமா? அப்படியே எல்லாம் ஆண்டவரே